ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 ஆண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் 31 வரத்துக்குள்ள கிரக மாற்றங்கள் நிறையவே நடக்க இருக்கு. அந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஜனவரி 31 வரையும் நிறைய தாக்குதல் ஏற்பட போகுது. அப்படி ஏற்படக்கூடிய தாக்குதலை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான தாக்குதல் ஏற்படும், அதை நீங்கள் எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற ஜோதிட தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதே போல் கிரகங்கள் மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது கிரகங்களையே மாற்றக்கூடிய சக்தி இந்த ஆன்மீக பரிகாரத்துக்கு இருக்குது. ஆக்சுவலி இது தை அப்படிங்கிறதுனால இந்த டைம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதனால் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோ விருச்சக ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் சில தாக்கங்களை ஏற்படுத்துமோ அதுபோல தான் கிரகங்களால் இப்போ மாற்றங்கள் ஏற்படுறதுனால ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் தாக்கங்கள் ஏற்படும். அந்த தாக்கங்களை முறையாக நம்ம ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். அதனால தான் இந்த வீடியோவில் முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணுறேன். ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க. விருச்சக ராசிக்காரங்க விஷாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்கு. எந்த வேலையை எப்படி முடிக்க வேண்டும் என தெரிந்த உங்களுக்கு இந்த ஜனவரி கடைசி வரைக்கும் யோகமாக இருக்க போகுது. உங்களுடைய தன குடும்பதிபதியும் பூர்வ புண்ணியதிபதியுமான குரு 8ல் வக்ரம் அடைந்த நிலையில் அவர் முன் ராசிக்குரிய பலனை வழங்க வேண்டியவராகிறார் என்பதால் குடும்பத்தில் சுபிட்சமானது நிலவோ. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் ஈஸியாக கைக்கு வரும். தைரியமாக செயல்படக்கூடிய மனநிலை உண்டாகும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். விற்பனையில் எதிர்பார்த்த லாபமானது வரும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. சமீபத்தில் உறவுகள் நண்பர்களால் நிறைய அனுபவங்கள் அடைந்திருக்கக்கூடிய நீங்கள் வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும், இனி எப்படி வாழ வேண்டும் என்ற முடிவிற்கு வருவீங்க. கர்மகாரகன் சனி பகவானுடைய பார்வை ராசிக்கு கிடைப்பதால் உங்கள் செயல்களில் நிதானமானது இருக்கும். எடுக்கக்கூடிய வேலைகள் கூட உடனுக்குடனே முடிவுக்கு வராமல் இழுப்பறியாகும். அதற்காக மனம் தளர வேண்டாம். சனி நிதானமாக பலன் தரக்கூடியவர் என்பதால் உங்கள் உழைப்புக்குரிய பலன் கிடைக்கும். அதே நேரத்தில் உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவைப்படும். கடந்த 2.5 ஆண்டாகவே சனி பார்வையால் உங்கள் உடல்நிலையில் ஏதேனும் பாதிப்பு இருக்கோ. விரைவில் சனி பயிற்சியாக இருப்பதால் சங்கடம் இனி விலகோ. இந்த கடைசிக்குள்ள வாழ்வில் நிறைய மாற்றத்தை சந்திப்பீங்க. நன்மை அடையக்கூடிய நாட்களாக இருக்கும். விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் எதிர்பாராத வகையில் கிடைக்கும். உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் அனுஷமில் பிறந்த விருச்சக ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. வாழ்க்கை என்பது என்ன, உறவினர் என்பவர் யார் என்பதை நன்கு அறிந்த உங்களுக்கு இந்த நாட்கள் நன்மை தரக்கூடிய நாட்களாக அமையும். சனி சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து உடல் மனரீதியான சங்கடம் தருவதோடு அவருடைய பார்வையால் சங்கடப்படுத்தக்கூடிய நிலையில் சூரியன் செவ்வாய் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது கடலில் தத்தளிப்பவர் கரைக்கு வந்தது போல மகிழ்ச்சியை தரும். நீண்ட நாளாக இழுப்பறியாக இருந்த வேலைகள் இப்போது நடக்கும். குடும்பம் தொழில் வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். கனவாகவே இருந்த பல முயற்சிகள் கைகூடும். உடல்நிலையிலும் முன்னேற்றமானது ஏற்படும். தைரியமாக செயல்படக்கூடிய மனநிலை உண்டாகும். தொழிலில் லாபமானது காண்பீங்க. இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும். சிலர்லாம் சொந்த வீட்டில் குடியேறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். பெரிய அளவில் சங்கடங்களை சந்திக்க உங்களுக்கு இந்த நாட்கள் சாதகமாக அமையும். அதாவது பெரிய அளவில் சங்கடங்களை சந்தித்த உங்களுக்கு இந்த நாட்கள் எல்லாமே தீர்ந்து சாதகமாக அமையும். மனதில் நிம்மதிங்கிறது ஏற்படும். ஆனால் தாய்வழி உறவுகளோடு இடைவெளி ஏற்படும். பணியாளர்கள் பொறுப்புணர்ந்து செயல்படுவதால் நன்மை கிடைக்கும். மாணவர்கள் கூட இந்த டைம் பிற்பகுதியில் படிப்பில் அக்கறை ஏற்படும். குடும்பத்தில் சுபிட்ச நிலவும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட சங்கட விலகும்.
பணவரவு மெயினாக அதிகரிக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ளஸ்ஸான விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறமா கேட்டயத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இனி இந்த நாட்கள் யோகமானதாக இருக்க போகுது. ஜனவரி 29 வரை புதாத்திய யோகத்தால் தெளிவாக செயல்படக்கூடிய யோகம் ஏற்படும். எடுத்த வேலைகளில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். இழுபறியாக இருந்த முயற்சிகள் வெற்றியாகும். சொல்ல காப்பாற்ற முடியவில்லை, எடுத்த வேலைகளை நடத்தி முடிக்க முடியவில்லை என்ற நிலையெல்லாம் உங்களுக்கு மாறும். வருமானம் அதிகரிக்கும். சுறுசுறுப்போடு செயல்பட தொடங்குவீங்க. சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதனும் சூரியனும் செல்வாக்க உயர்த்துவார். எந்தவித சங்கடங்கள் வந்தாலும் அதை சமாளித்து வாழக்கூடிய நிலை உண்டாகும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். அதுவும் சப்தமதிபதி சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். பொன்பொருள் ஆடை ஆபரணம் சேரும். சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. நேற்று வரை நெருக்கடியில் இருந்த உங்களுக்கு இனி யோகமானதாக இருக்க போகுது. இதுவெல்லாம் எப்படி நடந்தது, மந்திரமா மாயமா என நினைக்கக்கூடிய அளவிற்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். உறவுகள் மத்தியில் செல்வாக்கு உயரும். பட்டம் பதவி என்ற கனவு நனவாகும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். எதிரிகளை எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும். அதுவும் ஜனவரி 29 முதல் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். கலைஞர்கள் வகையில் முன்னேற்றம் காண்பீங்க. மாணவர்கள் படிப்பில் அக்கறையானது அதிகரிக்கும். விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு உண்டாகும். உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன்கள்லாம் பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நிரந்தர செல்வத்தை தரக்கூடிய ஒரு பரிகாரத்தை சொல்ல போகிறேன். இது தைங்கிறதுனால இந்த பரிகாரத்தை இப்போ செய்தீங்கன்னா நிரந்தர செல்வத்தை பெற முடியும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று நம்ம அனைவருமே கேள்விப்பட்டு இருப்போம். 12 மாதங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய சிறப்பு மிகுந்த மாதம் தை மாதம். இதற்கு காரணம் என்னவென்றால் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து கொண்டு சூரிய பகவானை பார்க்கிறார். அதனால் இந்த தை மாதத்திற்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்குது. இந்த டைம் குரு சூரியனை பார்க்கும் பொழுது நம்மளுடைய பொருளாதாரத்தில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும். அந்த முன்னேற்றத்தை பெறுவதற்கு தையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும். அந்த முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பணம் இல்லாமல் யாராலும் வாழ்க்கையை வாழவே முடியாது. ஒரு நாள் கூட கையில் பணம் இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது. பணத்திற்கு அந்த அளவிற்கு முக்கியத்துவம் என்பது இருக்கிறது. ஒரு நாள் நம்ம கையில் 10 ரூபாய் வந்துவிட்டால் மறுநாள் அது 20 ரூபாயாக செலவாகி விடுது. இதற்கு காரணம் என்னவென்று யாராலும் சொல்ல முடியாது. ஒரு இடத்தில் நிலையாக இருக்காமல் சென்று கொண்டே இருக்கும் என்பதால் தான் இதற்கு செல்வம் என்று பெயரே. அப்படிப்பட்ட செல்வத்தை நிரந்தரமாக பெறுவதற்கு செய்யக்கூடிய தை மாத வழிபாட்டை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான திதி என்பது வரும். வளர்பிறை தேய்பிறை என்று 2 விதங்களில் திதி வரும். இந்த திதிகள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்குது. அந்த ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வழிபாட்டோடு தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதிக்கும் மிகப்பெரிய பலன்கள் என்பது இருக்கிறது. அந்த திதிக்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்வதோடு மகாலட்சுமி தாயாரும் நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நம்மால் இந்த வாழ்க்கையில் நிரந்தரமான செல்வத்தை பெற முடியும். ஆக்சுவலி இந்த வழிபாட்டிற்கு தினமும் நாம் ஆலயம் செல்ல வேண்டும் என்று இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து மகாலட்சுமி தாயாருக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வைத்து முழுமனதோடு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தாலே அதற்குரிய பலன் என்பது நமக்கு கிடைக்கும். இதோடு மட்டும் இல்லாமல் வில்வ மரம், துளசி செடி போன்ற மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய செடிகளுக்கு மஞ்சள் கலந்த தண்ணீரை உங்கள் கைகளால் ஊற்றி மகாலட்சுமி தாயாரே அந்த செடியில் வாசம் செய்வது போல் உணர்ந்து அவங்களிடம் நிரந்தர செல்வ வேண்டும் என்று கேட்டால் நிச்சயம் மகாலட்சுமி தாயார் நமக்கு செல்வ செழிப்ப அருள்வார். மேலும் வீட்டில் காலையிலையும் மாலையிலையும் மகாலட்சுமியின் அஷ்டோத்திரம், அஷ்டோகம் போன்றவற்றை ஒழிக்க செய்து நமக்கு அது தெரிஞ்சால் அதை நாமளும் சொல்லலாம். இந்த மாதிரி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் நிரந்தர செல்வ வளம் என்பது உயர ஆரம்பிக்கும். மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான 12 மாதங்களில் ஒரு முறை வரக்கூடிய இந்த தை மாதத்தை அனைவரும் தவற விடாமல் அனுதினமும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து உங்கள் ராசிக்காரங்க நிரந்தரமான செல்வத்தை பெற்று சிறப்போடு வாழணும் அப்படிங்கிற நோக்கத்தினால தான் இந்த தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரமும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன்.
இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.